இன்னைக்கு ஒரு பிஸ்கட் ஐட்டம் தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா போட்டுக்கலாம், 1 கப்பு ரவை போட்டுக்கலாம், சர்க்கரை 1 கப்பு நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சியில். ஒரு கப்பு சர்க்கரை பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நெய் ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நெய் எல்லா மாவுலுமே பட்டு இருக்கணும். நல்லா பிசையணும், பிடிச்சி அப்படி பிடிக்கணும். இதான் பதம். நெய் அப்போதான் மாவுல எல்லா மாவுலையும் பட்டுதுன்னு அர்த்தம். இப்போ பால் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைந்திக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம ரவை போட்டுக்கிறோம், அதனால ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுன்னு நம்ம பிஸ்கெட்டில் டிசைன் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைன் போட்டுக்கலாம். அழகாக கத்தி அளவிடும். அழகாக நம்ம தட்டின்னு இந்தமாரி டிசைன் கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். பிஸ்கெட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ போய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிட்டோம். எண்ணெய் சூடு ஏறிச்சு. மிதமான சூடாக தான் இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. பிஸ்கெட்லாம் போட்டுக்கலாம். நம்ம வேகட்டும். பிஸ்கெட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடணும். இப்போ அடுப்பு கொஞ்சம் ஃபீடு வச்சுக்கலாம். ஃபீடு வைக்கணும், கம்மி பண்ணணும். ஏன்னா உள்ள வேகணும். மேலே ப்ரௌன் ஆகிடும், உள்ள வேகாமல் இருக்கும். 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் திருப்பி போட்டுக்கினே இருக்கணும். போட்ட பிஸ்கட்லாம் நல்லா ப்ரௌன் கலர் மாறிச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் எடுத்துட்டு எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பிஸ்கட் செஞ்சோம். நல்லா சூப்பராக வந்துச்சு. நான் போட்ட பதம் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம போட்ட டிசைன்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும் பிஸ்கட்டு, மேலே நல்லா மொரன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.